நாஸ்கா கோடுகள் பெரு தென் அமெரிக்காவின் பெருநாட்டில் உள்ள பாலைவனத்தில் பிரம்மாண்டமான கோடுகள் மற்றும் உருவங்கள், விலங்குகள், பறவைகள் வரையப்பட்டுள்ளன. இந்த ஓவியங்களை வானத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே முழுமையாக தெரியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இவ்வளவு துல்லியமாக இதை வரைந்தார்கள் என்பது இன்றும் ஒரு புரியாத புதிராகவே உள்ளது. இரத்த நீர்வீழ்ச்சி. ஆண்டார்டிகாவின் பனிப்பகுதியிலிருந்து இரத்தம் போன்ற அடர் சிவப்பு நிறத்தில் நீர் கசிந்து வருகிறது. தொடக்கத்தில் இது ஏதோ ஒரு அதிசயம் என்று கருதப்பட்டது. ஆனால் பனிப்பாறைகளுக்கு அடியில் சுமார் 2 மில்லியன் ஆண்டுகளாக சிக்கியிருந்த உப்பு நீரில் அதிகப்படியான இரும்புச்சத்து ஐரன் இருப்பதும் அது ஆக்சிஜனுடன் சேரும்போது துருப்பிடித்த நிறமாக மாறுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. மூவில் குகை, ருமேனியா. இந்த குகை சுமார் 5 மில்லியன் ஆண்டுகளாக வெளி உலகத்துடனான தொடர்பே இல்லாமல் தனித்து இயங்கி வருகிறது. இங்கு சூரிய ஒளி கிடையாது. ஆக்சிஜன் அளவு மிக குறைவு. ஆனாலும் இங்கு மட்டும் வாழக்கூடிய 30க்கும் மேற்பட்ட தனித்துவமான உயிரினங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். இது பூமியின் மற்றொரு உலகமாகவே பார்க்கப்படுகிறது. மரணப் பள்ளத்தாக்கின் நகரும் கற்கள். அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் உள்ள ஒரு காய்ந்த ஏரி பகுதியில் மிகப்பெரிய கற்கள் தானாகவே நகர்ந்து செல்கின்றன. கற்கள் நகர்வதை சீராக யாரும் பார்த்ததில்லை. ஆனால் அவை நகர்ந்ததற்கான தடம் தரையில் நீளமாக இருக்கும். கடும் குளிரின் போது உருவாகும் மெல்லிய பனிக்கட்டிகளின் மேல் பலமான காற்று வீசும்போது இந்த கற்கள் மெல்ல நகர்கின்றன என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கைலாசநாதர் கோவில். எல்லோர இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள இந்த கோவில் கட்டிடக்கலையின் உச்சகட்ட அதிசயம். பொதுவாக கற்களை அடுக்கித்தான் கோவில்கள் கட்டப்படும். ஆனால் இந்த முழு கோவிலுமே ஒரு பிரம்மாண்டமான ஒற்றை பாறையை மேலிருந்து கீழாகச் செதுக்கி உருவாக்கப்பட்டது. நவீன எந்திரங்கள் இல்லாத காலத்தில் இது எப்படி சாத்தியமானது என்பது இன்றும் உலகையே வியக்க வைக்கிறது. பெர்முடா முக்கோணம். அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள இந்த பகுதியில் பல விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மர்மமான முறையில் காணாமல் போயுள்ளன. காந்தப்புல மாற்றங்கள் அல்லது கடலுக்கு அடியிலிருந்து வெளியேறும் மீத்தேன், வாயு போன்ற காரணங்கள் கூறப்பட்டாலும் இன்றும் இது உலகின் மிகப்பெரிய மர்ம பிரதேசங்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது.